சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியரும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சங்கீதா தேவராஜ் மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் அண்ட் சேனல். ஆக்சுவலா உங்களுக்கு குட் ஈவினிங். உங்களுக்கு ஈவினிங் டைம் நினைக்கிறேன். ஆக்சுவலி 2:30 3 o'clock இருக்கும். குட் ஈவினிங். இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நைட்டு, ஆக்சுவலா குட் நைட். ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ரேகி பத்தி நீங்க கண்டினியூஸா மந்த்லி ஆர் 2 month ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ஆல். நீங்க நிறைய விஷயம் அயல் நாட்டுல இருந்தும் யூகேல இருந்தும் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி நம்ம ட்ரஸ்ட்டுக்காக நீங்க கிளாஸ் எடுத்து கொடுக்குறது தேங்க்யூ ஸோ மச். நீங்க டாபிக் சொல்லி அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வச்சுட்டேன், 4 to 5 கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ் நீங்க இது பண்ணா நல்லா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த குரூப்புக்கு ஜாயின் பண்ணி கிளாஸஸ் நடத்துற எல்லா கிளாஸஸ்க்கும் ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாத்துக்குமே நன்றி. ஏன்னா we are ready to teach அப்படிங்கும்போது உங்க சைட்ல இருந்து you are ready to listen, you're giving your time, உங்களோட டைம் உங்களோட எனர்ஜி எங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹீலிங்ல ஆரம்பிக்கலாம். இப்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, மனசுல ஏதாவது பிரச்சனை இருக்கு, எல்லா பாடியில ஏதாவது பெயின் இருக்கு அப்படின்னா மனசுல ஒரு செகண்ட் அது குறைஞ்சிடணும். ஏன்னா ஒரே ஹீலிங்ல சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் வி கான்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் இல்லையா? அதனால ஜஸ்ட் அந்த பெயின் எல்லாம் போயிடணும். உங்க மைண்ட் நல்லா காம் ஆகி எனர்ஜெட்டிக்கா நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்க மனசார ஒரு செகண்ட் வேண்டிட்டு என்னோட எனர்ஜி சங்கீதா தேவராஜன், ஓகே, என்னோட எனர்ஜிய நீங்க அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு செகண்ட் மனசுல நினைச்சிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்துக்கோங்க. ஓகே, நான் சொல்றது தயவு செஞ்சு செய்யுங்க. சோ கண்ணை மூடி உட்கார்ந்துக்கோங்க. மூச்சை ஃபர்ஸ்ட் நல்லா உள்ள இழுங்க. அப்புறம் வாய் வழியில மூச்சை ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியே விடுங்க. அப்படி வெளியே விடுங்க. மூச்சை நல்லா உள்ள இழுங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லா வாயில வெளியே விடுங்க. அப்படி அப்படி மூச்சிடுங்க. நான் ஃபாஸ்ட்னு சொல்லும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இதே பேஸ்ல நீங்க மூச்சை உள்ளுங்க, வெளியே வாய் வழியில வெளியே விடுங்க. மூச்சை உள்ள இழுங்க, வாய் வழியில வெளியே ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியே விடுங்க. மூச்சை உள்ள இழுங்க, செஞ்சுட்டே இருங்க. நல்லா மூச்சை உள்ள இழுங்க, வாய் வழியில ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியே விடுங்க. இப்ப கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. இன்னும் ஃபாஸ்டா பண்ணுங்க. இப்ப நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டே இருங்க.
கீப் ஸ்மைலிங். மூச்சு விடுங்க. Breathe. புதுசா ஜாயின் பண்ணவங்க ஜஸ்ட் கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. உங்க கண்களை மூடி எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்க. Breathe. புதுசா ஜாயின் பண்ணவங்க ஜஸ்ட் கண்ணை மூடி ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. Just breathe. புதுசா ஜாயின் பண்ணவங்க ஜஸ்ட் கண்ணை மூடி ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. Smile. ஸ்லோவா உங்க கண்ணை ஓபன் பண்ணிக்கோங்க. மெதுவா உங்க கண்ணை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணிருந்தீங்க, யூ கேன் டெல். நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத சொல்லலாம். Feel to talk. பப்ளிக் போல்ல இருந்து ஆக்சுவலா வந்து கமெண்ட் போட்டிருக்கிறது வந்து நல்லா ரிலாக்ஸா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு ரிலாக்ஸேஷன் இந்த அளவுக்கு வந்து இன்டெப்தா நீங்க ஆக்சுவலா வந்து சைக்காலஜி பேசிக்ல போனாலும் சைக்காட்ரிஸ்ட் கொடுக்குற மாத்திரையோட இது ரிசல்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு போல் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட வந்து டிப்ரெஷன்னால டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்கலாம் வராங்க. 20 இயர்ஸ்லாம் வந்துட்டு 20 இயர்ஸ்ல ஆக்சுவலி என்ன டிப்ரெஷன் வருதுன்னு புரியாத மாதிரி
நிறைய பேர் வராங்க. ஒரு 13-year old குழந்தை வந்திருக்கு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப வந்து ஒரு காமனா வந்து நாங்கெல்லாம் வந்து சின்னதுல இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் இந்த டிப்ரெஷன்ங்கிற ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்குங்கிறதே தெரியாது. அப்படிதான் வளர்ந்துருக்கோம். ஹோப் நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வயசுன்னு எனக்கு தெரியல. சோ அப்படிதான் நாங்க வளர்ந்துருக்கோம். இந்த டென்ஷன், டிப்ரெஷன் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்போ வந்து வேர்ல்ட் ரொம்ப ஃபாஸ்டா வந்து growth ஆயிட்டு இருக்கு. எல்லா கையிலயும் போன் இருக்கு. எல்லா கையிலயும் நினைச்சா என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அது வந்து இமீடியட்டா நம்ம ஆக்சஸ் பண்ற அளவுக்கு இன்டர்நெட் எல்லா கையிலயும் இருக்கு. அதுல நிறைய நல்லதும் இருக்கு அண்ட் ஆப்போசிட்டும் நிறைய இருக்கு. நிறைய எக்ஸ்போஷர் நமக்கு ஆக 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 நம்ம மைண்ட வந்து நம்ம தேவையில்லாம ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அகேன் காம்படிஷன், ஸ்டடீஸ்ல இவ்வளவு மார்க் எடுக்கணும், நம்ம இப்படி போகணும் அப்படி போகணும் அப்படின்னு நிறைய காம்படிஷனுக்குள்ள நம்ம குழந்தைங்களை நம்மளே வந்து தள்ளுறோம். அண்ட் அந்த அந்த ஸ்கூல் ப்ரெஷர், காலேஜ் ப்ரெஷர், அது எல்லாமே வந்து இப்ப குழந்தைங்களால அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் மார்க் ஓரியன்டா இருக்கிறதுனால அந்த மார்க்ஸ் கம்மியான உடனே குழந்தைங்களுக்கு ஐயோ மார்க் கம்மியாயிருச்சு, நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம மனசுல மட்டும் இல்லாம நம்ம குழந்தைங்களோட மனசுல நம்ம வந்து திணிக்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால நிறைய பேருக்கு வந்துட்டு மனசோர்வு ஏற்படுறது, ரொம்ப சின்ன வயசுலயே மனசோர்வு ஏற்படுறத நம்ம வந்து பாக்குறோம். அதனால்தான் ஐ கீப் டெல்லிங் யூ ஆல், எல்லா டைமும் நான் சொல்றது, ரேக்கி படிச்சுக்கோங்க, தியான பயிற்சி பண்ணுங்க. நீங்க வந்து தியானம் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து ஜீரோ தாட் மைண்டுக்கு வந்து அப்படியே உட்கார்ந்த உடனே ஜீரோ தாட்டுக்கு போயிடணும், அப்படியே நிசப்தமா எல்லாம் ஆயிடணும், அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அது அப்படி கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 பண்ணதான் அந்த நிலைக்கு நம்ம வந்து போக முடியும். சிம்பிளா அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜஸ்ட் அமைதியா கண்ண மூடி கொஞ்ச நேரம் உங்களுக்காக நீங்களே ஒரு 10 நிமிஷம், சரி ரொம்ப ஒரு 5 நிமிஷம் ஆரம்பிங்க. கண்ண மூடி எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். தாட்ஸ் வருதா, பரவாயில்ல வந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுருங்க. கொஞ்சம் ஓவரா தாட்ஸ் வருது, எனக்கு வந்து பழைய மனசு வேதனைப்படுற தாட்ஸ் எல்லாமும் வருது, ஏதேதோ யோசனை எல்லாம் வருது, அந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது உங்க மூச்சை வந்து டக்குன்னு கவனிக்க ஆரம்பிச்சிடும். இல்ல நார்மலா நாங்க ஹாப்பியா ஒரு நல்ல சந்தோஷமான தாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அந்த தாட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. லெட் இட் கம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுருங்க. நீங்க இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 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 நீங்க இட் டசன்ட் ஹேப்பன் ஓவர் நைட், அப்படியே இப்படியே எல்லாம் வராது. சோ நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா இந்த தாட் எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும், குறைஞ்சு 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 அண்ட் யூ வில் அட்டன் தட் பாயிண்ட் வேர் இந்த ஜீரோ தாட் வந்து உங்களுக்கு வரும். அது வந்து டேக் டைம். நீங்க வந்து கன்சிஸ்டன்டா பண்ணணும். கன்சிஸ்டன்சி தான் எல்லாத்துக்குமே. சோ இந்த டிப்ரெஷன், இந்த கவலைகள், மனசோர்வு, இது எல்லாமே வந்துட்டு ரேக்கியால ரொம்ப ஈஸியா வெளியே வந்துட முடியும். தட் இஸ் வை ஐவ் டன் எனர்ஜி ஹீலிங்லயே வந்து பல வருஷமா நிறைய மொடாலிட்டிஸ் படிச்சிருக்கேன். லாமஃபரா, குவானன், ஷமானிக் ஹீலிங், ஹோங்கார ஹலீம், நிறைய இருக்கு. அதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லைக் ஐ கம் டு கன்க்ளூஷன் தட் இதுதான் வந்து மக்கள் ரொம்ப ஈஸியா 5 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு 100 வயசு ஆனாலும் உங்களால ஈஸியா இப்படிங்கிறதுக்குள்ள புரிஞ்சுக்கவும் முடியும், அதை நீங்க பண்ணவும் முடியும். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் ரிசல்ட்டும் கொடுத்துட்டு இருக்கு. அப்படிங்கறதுனால ஐ தாட் இது வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும், ரீச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ this is one of the best remedy you can ever do. அண்ட் நீங்க வந்து இந்த பயிற்சிகள் எந்த பயிற்சியா இருந்தாலும் நீங்க பொறுமையா நீங்க பண்ண 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 you will be able to clear lot of things in life. பேசணும்னு நினைக்கிறவங்க அன்மியூட் பண்ணி தைரியமா பேசலாம்.
யூ கேன் ஜஸ்ட் அன்மியூட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். எஸ், கேட்கறவங்க கேட்கலாம். கொஸ்டின் கேட்கணுங்கிறவங்க கேட்கலாமா? எனிஹவ் கொஸ்டின்ஸ் இருக்கிறவங்க கேட்கலாம். எஜுகேஷன் ரிலேட்டடா வந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. எஜுகேஷன் ரிலேட்டடா ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் லேர்ன் பண்றது, அந்த கெப்பாசிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம எந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி, அதுக்கு எனிதிங் எல்ஸ் நீங்க சொல்ல முடியுமா? கான்சென்ட்ரேட் பண்றது. ஓகே, இதுல வந்துட்டு ஆக்சுவலி செல்ஃப் ஹீலிங்ல வந்துட்டு குழந்தைங்க ரொம்ப ஈஸியா அவங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணலாம், கான்சென்ட்ரேஷன் பவர் லைக் இன்க்ரீஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு மற்ற அலைப்பாயிர எண்ணங்கள் எல்லாம் வருது எல்லாமே ஸ்டாப் பண்ற, ஸ்டாப்னு சொல்லக்கூடாது, அலைப்பாயிர எண்ணம் எல்லாம் குறைஞ்சு they'll be directed into the right direction. இது வந்து இட்ஸ் எனர்ஜி ஹீலிங்னால பண்ண முடியும். இப்போ குழந்தைங்க வந்துட்டு ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்க, ஆட்டிஸ்டிக் குழந்தைங்க, அதாவது சிவியர் ஆட்டிஸ்டிக் இருக்கிற குழந்தைங்க ரொம்பவே வந்துட்டு அம்மா அப்பா பேச்சு கேட்காம லைக் அவங்க பிஹேவியர் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு, எங்களால வந்துட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற குழந்தைங்களோட கூட நீங்க வந்து ஹீலிங் பண்ண பண்ண அவங்களோட டெம்பர்மெண்ட்டை நீங்க குறைச்சிக்க முடியும். சி அண்டர்லைன் அவங்களோட டெம்பர்மெண்ட், அதாவது சிவியர் ஆட்டிஸ்டிக் குழந்தைங்களை உங்களால அமைதிப்படுத்த முடியும். ஓகே, மெனி பீப்புள் கிளைம் தட் கியூர் பண்ண முடியும் அப்படின்னு. அது வந்து ஐ டோன்ட் அக்ரி. இவ்வளவு வருஷத்துல நான் வந்து பார்க்கல. ஓகே, பார்த்தா மேபி ஐ கேன் ஆல்சோ டெல், பட் நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. லைட் மைல்டு ஆட்டிஸ்டிக் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா டெஃபினட்டா வந்து பயங்கரமான சேஞ்சஸ் தெரியுது. ஆனா ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம் இருக்கிறதுனால ரொம்ப சிவியர் ஆட்டிஸ்டிக் இருக்கிற குழந்தைங்களோட அந்த ஆக்ரோஷம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு டெஃபினட்டா 100% வந்து குறைக்க முடியுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் பீப்புள் ஹூ ரியலி நீட் அசிஸ்டன்ஸ். அவங்களுக்கானது. நார்மலா நம்ம வீட்டுல குழந்தைங்க படிக்க மாட்டேங்குது, கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்குது, விளையாட்டுல அதிகமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க குழந்தைங்க, ஆனா வந்து எக்ஸாம் போகும்போது மறந்துடுறாங்க, ஞாபகத்துல நிக்கிறது இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, அப்படிங்கிற குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ரேக்கி இஸ் தி பெஸ்ட். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கான வந்து ஒரு சில சிம்பிள்ஸும் இருக்கு. இப்ப குழந்தைங்க வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இது ஒரு டெய்லி பிராக்டிஸ் பண்றது கஷ்டம், அவங்கள வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு பிராக்டிஸ் பண்ண வைக்கிறது கஷ்டம், சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அவங்கள வந்து பண்ண வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க கத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு ஹீலிங் அனுப்பலாம். ரொம்ப ஈஸி. இட் வில் டேக் ஜஸ்ட் ஒரு லெவல் 1 and 2 2ல தான் வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் கத்து தருவாங்க. தட் இஸ் நீங்க மத்தவங்களுக்கு பண்ற மாதிரி வித் சிம்பிள்ஸ். ஸோ குழந்தைங்களோட ஞாபக சக்திக்கான சிம்பிள்ஸ்ல இருந்து இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு கத்துக்கிட்டு உங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு யூ கேன் ஸ்டார்ட் கிவிங் ஹீலிங். ஒரு நாளைக்கு ஒரு 5 minutes நீங்க குழந்தைங்களுக்கு ஹீலிங் கொடுத்தாலே தாராளமா யூ கேன் சி லாட் ஆஃப் சேஞ்சஸ் இந்த. இன்ஃபேக்ட் இந்த ரொம்ப கோவம் வந்து இந்த திங்ஸ் எல்லாத்தையும் உடைக்கிற குழந்தைங்க, அந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு நல்லா பிஹேவியரல் சேஞ்சே வந்துட்டு நாங்க நிறைய பார்த்திருக்கோம். ஸோ அதனால எல்லாமே வந்துட்டு பேரண்ட்ஸ் கத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கும் பண்ணலாம். இல்ல குழந்தைங்களே வந்துட்டு 5 yearsல இருந்து நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ குழந்தைங்களே வந்துட்டு கத்துக்கிட்டு அவங்கள வந்து உட்கார்ந்து பண்ண வைக்கிறதுங்கிறதும் இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி. ரொம்ப ஈஸி இது. Yes. Any other questions, please? நீங்க சொன்னது வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தைக்கு என்ன சொல்லியிருக்கீங்க? ஹைப்பரா இருக்காங்க. ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களுக்கும் எஸ், ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க, ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் வர எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்றேன்.
ஹைப்பர் ஆக்டிவ் இஸ் ரொம்ப துரு யூனோ ஓவர் ஆக்டிவா இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே. எஸ், நார்மலா ஜெனரலா உங்களுக்கும் எனக்குமே சொல்றேன், உங்களுக்கும் ஞாபக சக்தி வேணும் அப்படின்னா நீங்களும் உட்கார்ந்து பண்ணலாம். உங்களுக்கும் மனசு அமைதியா வேணும், ஞாபக சக்தி அதிகமா இருக்கணும், படிக்கிறது, கிளாரிட்டி ஆஃப் தாட், ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் தாட், நம்ம யோசிக்கிறது கிளியரா எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு தாட், அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹீலிங் பண்ணும்போது ஐ மீன் ரேக்கி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட், நம்ம மனசுல வர்ற எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, இது பண்ணா இப்படி ஆகுங்கிற ஒரு டிஸ்டிங்க்ட் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். Other questions ma? Thank you. மணி அட்ராக்ஷனை பத்தி கேட்டிருந்தேன். ஸோ பப்ளிக் போல்ல இருந்து நெக்ஸ்ட் லைவ்ல இருக்கிறவங்க நீங்க கொஸ்டின் கேட்கலாம். Okay. மாசிலா, மனிஷா, லதா மேடம், I see நீங்க நிறைய பேர் இங்க இருக்கீங்க, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்திருக்கீங்க, which is really good. So உங்க வாயை திறந்து நீங்க கேள்வி கேட்டா உங்களுக்கும் நல்லா இருக்கும், எங்களுக்கும் நல்லா இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க டைம். மாசிலா மனிஷா, லதா மேடம், உஷா மேடம், நீங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டீங்க இன்னைக்கு மேடம் கிளாஸ் சொல்லி, நீங்க பேசுங்க. கண்ணகி அம்மா, I also see Veera. Yes. கண்ணகி மேடம், அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஒன்லி மெசேஜ் பண்றது இல்ல, கால் பண்ணி பேசுறது இல்ல, இங்க லைவ் அட்ராக்ஷன்ல பேசுங்க. அப்பதான் நிறைய விஷயம் டவுட்ஸ் கிளியர் ஆகும். வணக்கம் பேசுங்க. வணக்கம். வணக்கம் மேம். எங்க பாப்பா 7th படிக்கிறா, சிபிஎஸ்சி 7th படிக்கிறா. வீட்டுல நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படிக்கிறா, ஆனா எக்ஸாம்ல மார்க்கே வர மாட்டேங்குது மேம். அதுக்கு இந்த ரேக்கி மூலமா என்ன பண்ணலாம்? ரேக்கில நீங்க பிராக்டிஸ் பண்ண அவங்களோட ஞாபக சக்தி நல்லா இன்க்ரீஸ் ஆகுறத பாக்குறோம். அண்ட் நீங்க ஆக்சுவலி 7th போது அவங்களாலேயே படிச்சு பண்ண முடியும். பட் நீங்க படிச்சு அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கறதா இருந்தா இட் வில் பி ஈவன் மோர் ஈஸி ஃபார் யூ. நீங்க there is ஒரு சில சிம்பிள்ஸ் இருக்கு, அந்த சிம்பிள்ஸ் நாங்க எப்படி குழந்தைக்கு அனுப்புறது அப்படிங்கறது சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ யூ சென்ட் தட் சிம்பிள் அந்த குழந்தைக்கு. நீங்க அனுப்ப they be able to அவங்களோட ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம் ஃபியர்ஸ் கண்டிப்பா குறையும். ஸோ நீங்க கத்துக்கிட்டு பண்ற வரைக்கும் குழந்தைக்கு ஜஸ்ட் இந்த காது இருக்குல்ல, காது இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படியே இந்த எல்லா பாயிண்ட்டும் இப்படியே பிரஸ் பண்ண. ரெண்டு காதுமே அந்த குழந்தைக்கு ரெண்டு காதுமே இப்படி ஃபுல்லா பிரஸ் பண்ணதுக்கு ஒரு டெய்லி ஒரு 3 மினிட்ஸ் ரெண்டு காதுமே படிக்கிற சமயத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி பிரஸ் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட பிரெயினை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நீங்க ஹீலிங் கத்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு அந்த சிம்பிள்ஸ் அனுப்ப ஆர் அந்த குழந்தையவே கத்துக்கிட்டு ஜஸ்ட் செல்ஃப் ஹீலிங் மட்டும் கத்துக்கிட்டா போதும். குழந்தை கத்துக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ண வச்சீங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடுமா. ஓகே மேம். டோன்ட் வரி. ஓகே, थैंक यू. பெரியவங்களுக்கு கூட அதே மாதிரி பண்ணலாமா? பெரியவங்களுக்கு பண்ணலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறோம்ல, அந்த லாங்குவேஜ் ரொம்ப சீக்கிரமா நம்ம
எனக்கு 50+ அது ம். மெமரியில இருக்க மாட்டேங்க. ஸோ தட் அதனால கேட்பேன். நீங்க லாங்குவேஜ் கத்துக்கணும், அது மைண்ட்ல நிக்க மாட்டேங்குதுங்கிறீங்களா? தாராளமா பண்ணலாமா. ரேக்கி வந்து ஆஹ், என்னோட யங்கஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 year oldல இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓல்டஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா 75 years, இது வரைக்கும் வந்தவங்கல 75 years தான் ஓல்டஸ்ட் ஸ்டூடெண்ட். ஸோ ஏஜ் வந்துட்டு இட்ஸ் நாட் அ லிமிட், யார் வேணா படிக்கலாம், ரொம்ப ஈஸி. ஸோ அதனால நீங்க படிச்சு நீங்க பண்ணவே உங்களோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகி ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்கலாமா. இல்ல படிக்கிறது இல்ல, ஜஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிந்தியே பேசுறோம், அது சில சமயம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த இது ஃப்ளூயண்டா வரமாட்டேன். அது அப்படி இத்தனைக்கும் நல்லா பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு வருது, பேசும்போது அது வருது. வித் ஒரு லாங்குவேஜ், எக்ஸாம்பிளுக்கு தான். அதாவது இப்போ வந்து ஃபர்கெட் அபவுட் எனர்ஜி ஹீலிங் எல்லாம் இது அப்படியே தள்ளி வச்சுட்டு நார்மலாவே ஒரு லாங்குவேஜ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஹிந்தி படிக்கிறதா இருந்தாலும் சரி, எனி லாங்குவேஜ், ஒரு புதுசா நீங்க ஒரு லாங்குவேஜ் படிக்கும் போது நீங்க பேச 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 பேசதான் அந்த லாங்குவேஜோட ஃப்ளூவன்சி உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட தாய்மொழின்னு ஒரு மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழியில வந்துதான் நான் வந்து யோசிக்கிறேன். இப்ப நான் தமிழ்ல வந்து நான் யோசிக்கிறது கிடையாது, என்னோட தாய்மொழியில தான் நான் யோசிக்கிறேன். கரெக்டா? அப்போ நான் வந்து எந்த மொழியும் நான் Yes, for me also Telugu. see, so you will be like, நான் எவ்வளவு ஃப்ளூவண்டா நம்ம தமிழ்ல பேசிட்டு இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் கோர்வையா வரணும் அப்படின்னா உடனே நம்மளோட மைண்ட் என்ன பண்ணணும்னா நம்மளோட தாய்மொழியில யோசிக்காது. சோ இப்ப என்ன பண்றோம்னா எந்த மொழியா இருந்தாலும் நீங்க வந்துட்டு அந்த மொழி சம்பந்தப்பட்ட நீங்க பேசிட்டு இருக்கணும், அதை வந்து நீங்க கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி படம் வாட்ச் பண்ணுங்க அண்ட் பேசுங்க. அந்த பேசுறதுக்கு ஓகே, உங்களுக்கு தப்பு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பா பேசினாலும் பரவாயில்லன்னு நீங்க பேசதான் அந்த அந்த லாங்குவேஜோட ஃப்ளூவன்சி உங்களுக்கு வரும். திஸ் இஸ் லைக் எனி லாங்குவேஜ்க்கு அந்த ஃப்ளூவன்சி வந்துட்டு யூ நீட் டு டூ இட். ஓகே, எனர்ஜி ஹீலிங் நீங்க கத்துக்கும் போது உங்களோட ஸ்பான்டினிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட மெமரி இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட வைப்ரன்சி இன்க்ரீஸ் ஆகும். at the same time you need to practice talking. அந்த பிராக்டிஸ வந்து நீங்க பேசிதான் ஒரு லாங்குவேஜ் வந்து கத்துக்க முடியும். for any language instance நீங்க வந்து பேசணும், சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் தப்பா பேசினாலும் பேசுங்க. try to watch nice good movies where you can catch the language. so அது பண்ண உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ளூவன்சி வந்துடும். ஆனா நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து அவ்வளவு ஃப்ளூயண்டா பேசுறது இல்ல, பட் நம்ம சின்ன வயசுல படிச்சதே நம்ம இப்போ நமக்கு நல்லா இங்கிலீஷ் வந்துடுது. அதே மாதிரி தானே ஹிந்தியோ இல்ல அதர் லாங்குவேஜோ கன்னடமோ ஏதோ ஒண்ணுமே அது அந்த மாதிரி வரமாட்டேன். ஒருவேளை ஏஜ் ஃபேக்டர். இட்ஸ் ஏஜ் இஸ் நாட், இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர் அம்மா. இங்கிலீஷ் வந்துட்டு நீங்க உங்களுக்கு ஸ்கூல்ல கத்து கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் சுத்தி உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க. அதாவது இட் இஸ் ஈஸிலி ஆக்சசிபிள் டு எவ்ரி ஒன். எல்லாருமே வந்துட்டு இங்கிலீஷ்ல பேசுறது நம்ம பாக்குறோம். என்ன சொல்றது, ஹிந்திங்கிறது மேபி உங்களுக்கு வந்து இப்போ நீங்க புதுசா இன்ட்ரடியூஸ் ஆகுறதுனால நீங்க வந்துட்டு அப்படி ஃபீல் பண்றீங்க. ஹிந்தி வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு லாங்குவேஜ் தான். அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் மண்டையில போட்டாலும் குழப்பிக்க வேண்டாம். யூ கேன் டூ இட். என்ன ஒரு கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் நீங்க உருப்படியா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா 15 நாள் அந்த லாங்குவேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா வந்துடும். சர்டன் வேர்ட்ஸ் நீங்க கான்பிடென்ட்டா ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒருத்தரை பாக்குறீங்க, அவங்க கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கறது ஜஸ்ட் ரன் இட் இன் யுவர் ஹெட் அண்ட் டாக், அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிச்சுவேஷன் வரும்போது உங்களால வந்து ஃபேஸ் பண்ணி பேசிட முடியும், கண்டிப்பா பேச முடியும். நார்த் இந்தியா போறீங்க அப்படின்னா ஒரு டாக்ஸி எடுக்கணும் அப்படின்னா அந்த டாக்ஸி ஆளுகிட்ட நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு லாங்குவேஜ் என்ன, உங்களை பார்த்தோன்னு நான் என்ன பண்ணணும், வணக்கம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க,
கரெக்டா? என்ன வேணும்? குடிக்கிறீங்களா? சாப்பிடுறீங்களா? அதான் நீங்க பேசிக் லாங்குவேஜ் நீங்க வந்து ஒரு 2 தடவை நீங்க பார்த்தா 3வது தடவை அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் பிராக்டிஸ் பண்ண வந்துடும். இது லாங்குவேஜ்மா ரொம்ப சிம்பிள்மா. நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா வந்துடும். பிராக்டிஸ் பண்ணுங்க, பேசுங்க, தைரியமா ஓகே, பேசுங்க, தேங்க்யூ வந்துடும். தேங்க்யூ. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்மா. எங்க பாப்பா 9th படிக்கிறாங்க. ம் நல்லா படிக்கிறாங்க. ஆனா அந்த எக்ஸாம்ல படிச்சு நல்லா நிறைய மார்க் வாங்குறாங்க. திரும்பவும் இப்போ ரிவிஷன்னா அந்த டைம்ல எல்லாம் மார்க் வாங்குறாங்க. அடுத்த டைம் பாத்தீங்கன்னா அதான் மொத்தமா வைக்கிறாங்களே அந்த டைம்ல மார்க் குறைஞ்சிடுறாங்க. ரிவிஷனுக்கு முன்னாடி இன்னொரு தடவை படிக்க வைங்க. இருந்தாலும் அதான் அந்த சிலபஸ் வந்து அதிகமாகும் போது மறந்துடுது. நீங்க வந்து ஓகே, நான் படிக்கும்போது யூஸ் பண்ற டிப் நான் சொல்றேன். ஒவ்வொரு லெசனை நீங்க எடுக்கும் போதும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ங்கிறது வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டே வாங்க. ஓகே, ஒரு புக்ல வந்து இது ஒரு ஒரு எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு ரிமெம்பர் அப்படின்னு இருக்கும். அந்த அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்க எழுதுற பழக்கத்தை கொண்டு வாங்க. அந்த பாயிண்ட்ஸ இப்போ லெசன் 1 அப்படின்னா அந்த லெசன் 1ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லா வந்து எழுத வச்சிடுங்க. அதே மாதிரி லெசன் 2 லெசன் 3ன்னு உங்க எந்த சப்ஜெக்ட்ல எத்தனை லெசன் இருக்கோ அத்தனை லெசனையும் ப்ரிப்பேர் பண்ணி அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எழுதி வச்சிருங்க. ஓகே, எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப டென்ஷன் எல்லாம் ஆகாம அந்த எழுதி வச்சிருக்கிற பாயிண்ட்ஸ் ஒரு தடவை படிச்சாலே அவளால போய் ஈஸியா எக்ஸாம் எழுதிட்டு வர முடியும். சோ மேக் அ ரைட். படிக்கும் போது எழுதி படிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. நீங்க எழுதி படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் உங்க மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகுறது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும். சும்மா புக்க திறந்து வச்சு நம்ம படிக்கிறதுக்கும் எழுதி சத்தமா சொல்லி படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால நீங்க எப்போ படிக்க உட்கார்ந்தாலும் எழுதி படிக்கிற ஒரு பிராக்டிஸ நீங்க கொண்டு வாங்க. அப்படி பண்ண வந்துட்டு அவளுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் ஒரு படிக்கும் போதே வந்துட்டு ஒவ்வொரு லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஹிண்ட் எடுத்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வைக்க சொல்லுங்க. சோ தட் எக்ஸாமினேஷன் டைம்ல ரொம்ப ஈஸியா அந்த ஹிண்ட்ஸ் பார்த்தோன்னே எல்லாமே மண்டைக்குள்ள போற மாதிரி அவளுக்கு ஈஸியா எல்லாமே அவளால ஃபுல் புக்க ரொம்ப கம்மி டைம்ல அவளால கவர் பண்ண முடியும். ஓகே மேம். அப்புறம் எங்க பையன் வந்து எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறான். பயம். அதுக்கு என்ன பண்ணணும்? எத்தனை வயசு ஆகுதுங்க? அவன் 7th படிக்கிறான். நல்லா படிக்கிறான். யார்கிட்டயும் பேச மாட்டான், எங்கேயும் போக மாட்டான். சின்னதுல இருந்தே அப்படிதான் இருந்தானா இல்ல இப்பதான் அப்படி ஆயிருக்கானா? இல்ல, சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் இருக்கான். ஓகே, படிக்கிறதெல்லாம் ஆனா நல்லா படிக்கிறான். நல்ல ரேங்க் ஹோல்டர். அது வளர வளர சரியாயிடுமா. இதெல்லாம் ஒரு சில குவாலிட்டிஸ் எல்லாம் வளர வளர சரியாயிடும். ஜஸ்ட் டீச் ஹிம் நைஸ் ஹேபிட்ஸ். நல்ல நல்ல பழக்கங்கள். நீங்க எனர்ஜி ஹீலிங் கத்துக்கிட்டு பையனுக்கு வந்துட்டு ஜஸ்ட் கீப் சென்டிங் ஹிம் எனர்ஜி. அண்ட் நீங்க பேசும்போது கூட உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட வந்து குழந்தைக்கு நீங்க சொல்லி கொடுங்க. அது வந்து அவன் வளர வளர ஆட்டோமேட்டிக்கா அந்த தைரியம் எல்லாமே தானா வந்துடும். நீங்க கத்து கொடுக்கறது தான் வீட்டுல. வந்து குழந்தைகிட்ட நீங்க வந்துட்டு ப்ராப்பரா கன்வர்ஸ் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தானா தைரியம் தான் வந்துடும். ஓகே மேம், தேங்க்யூ. எக்ஸ்போஷர் ஆக ஆக வெளி உலகத்துக்கு ஸ்கூல் அண்ட் பசங்க எக்ஸ்போஷர் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்துட்டு எல்லாம் கத்துக்குவாங்கம்மா. நீங்க கவலைப்பட வேண்டாம். as long as பையன் வந்து அவனுக்கு ஒரு அந்த கான்பிடன்ஸ் வந்து நீங்க பில்ட் பண்ணி விட்டா மட்டும் போதும். பசங்க வந்து சர்வைவ் ஆயிடுவாங்க. ஓகே மேம், தேங்க்யூ. நல்ல ஏதாவது இந்த கராத்தே கிளாஸ், கும்ஃபு கிளாஸ் மாதிரி பசங்களுக்கு ஃபுட்பால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம்ஸ்ல சேர்த்து விடுங்கம்மா. அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவங்க உள்ள போக போக அவங்க மைண்ட் அண்ட் பாடி எல்லாம் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப
ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கட்டுக்குள்ள வந்துடும். அவன் அவங்களுக்கு அவன் அந்த மாதிரி எதுலயுமே கலந்துக்கிறதுல படிப்பான், அப்படியே அமைதியாவே இருக்கிறான் எப்பவுமே. நீங்க சேர்த்து விட்டீங்களா? இல்ல சேர்த்து விடல. சரி இனிமே நாங்க சேர்க்கிறோம். நீங்க சேர்த்து விடுங்க, அப்புறம் அவன் தானா பண்ணிடுவான். சரிங்க. அவனுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல அவனை சேர்த்து விடுங்க, அவன் தானா வந்து அவன் பிக்கப் பண்ணிடுவான். சரிங்க. பியூட்டிஃபுல். எனி அதர் क्वेश्चंस? லதா செந்தில் மேடம். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். பியூட்டிஃபுல். எஸ் பாலகிருஷ்ணன். மணி அந்த क्वेश्चन இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து ஸ்டார்டிங் ரிப்பீட் பண்ணேன். 4 क्वेश्चंस கேட்டேன். ஆக்சுவலி பப்ளிக்ல ஃபோன் பண்ணி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. மெயினா அந்த கேள்வி வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆக்சுவலி வந்து பணத்தை வந்து நம்ம வந்து ஒர்க் பண்றோம், சம்பாதிக்கிறோம். பட் வந்து அது வந்து சேவிங்ஸா நம்ம வந்து வச்சுக்க முடியல. அதை ஹீல் பண்ணி நம்ம வச்சுக்க முடியல. பட் நம்ம அப்படியே வர்றது போறது எப்படி சொன்னா கம்மிங் அண்ட் கோயிங் இருக்கு. அது எதுவும் வந்து ஒரு சேவிங்ஸா இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் கேட்கறேன். ரெண்டாவது இன்னொரு கொஸ்டின் நான் கேட்டாங்கன்னா, குழந்தை வந்து அப்புறம் ரெண்டாவது கேளுங்க. ஓகே, பணம் வந்து சேர்றது இல்ல அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, உங்க செலவுகளை நீங்க குறைக்கணும். பிராக்டிக்கல் ஆன்சர், ஆன் த ஃபேஸ் ஆன்சர். ஓகே, வரவுக்கேத்த செலவு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பணத்தை வந்து சேர்த்து வைக்க முடியும். 40 வயசுக்கு மேல ஒரு 40 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவா கடன் வாங்குற வேலை இருக்கிறது கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க வந்து இப்பத்துல இருந்தே உருவாக்கிடுங்க. பக்கத்து வீட்டுல இருக்கு, அந்த வீட்டுல இருக்கு, இந்த வீட்டுல இருக்கு, என் வீட்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க இஎம்ஐ கட்டிட்டே தான் இருக்கணும். வர்றது கையில நிக்காது, போறதும் தெரியாது, போயிடும். ஓகே, திஸ் இஸ் த பிராக்டிக்கல் ஆன்சர். நவ் ஹோலிஸ்டிக்கா நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி பூஜையில வந்துட்டு அந்த நிலா வெளிச்சத்துல அந்த தண்ணியை வச்சு அந்த அந்த தண்ணியை வந்து எனர்ஜைஸ் பண்ணி பண்ற பூஜைஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு நீங்க வாங்கிட்டு வர சம்பளத்தை வந்துட்டு ஏதோ ஒரு, இப்ப எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு, நம்ம யாருமே வந்து காசு கையில எடுக்கிற பழக்கமே இல்லாம போயிடுச்சு. பட் ஓகே, நீங்க வந்து அந்த காசை வந்துட்டு எடுத்து ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு வந்து உங்க பூஜை ரூம்ல வச்சுட்டு, ரேக்கி தெரிஞ்சவங்களா இருந்தா அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு எனர்ஜைஸ் பண்ணி ஒரு 2-3 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் உங்க பணத்தை வந்து செலவு பண்ண ஆரம்பிக்கலாம். ரேக்கி மூலியமா நீங்க உங்க காசு வந்து நீங்க எனர்ஜைஸ் பண்ணி நீங்க வந்துட்டு பண்ணும்போது இந்த தேவையில்லாத செலவுகள் எல்லாம் குறையும். இந்த ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் வந்து நிறைய குறையுது. அப்புறம் தேவையில்லாத செலவுகள் எல்லாம் குறையுதுங்கிறது நாங்க பார்த்துட்டே இருக்கோம். தேவையில்லாத செலவுகள் குறைய ஆரம்பிச்சாலே வந்துட்டு நம்ம கையில பண இருப்பு வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காவே அதிகரிச்சிடும். ஓகேவா? அண்ட் உங்களோட வீட்டோட எனர்ஜி அண்ட் உங்களோட எனர்ஜி வந்து எப்போதுமே நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஹையா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ வீட்டோட எனர்ஜிய ஹையா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, சிம்பிள் மெத்தட்ஸ் அப்படின்னா, நல்ல வீடை வந்து சுத்தமா வச்சுக்கோங்க, காத்தோட்டமா வச்சுக்கோங்க, வெளிச்சம் நல்லா வீட்டுக்குள்ள வர மாதிரி வச்சுக்கோங்க, காலையிலயும் ராத்திரியும் விளக்கேத்துங்க, முடிஞ்சா சாம்பிராணி போக வீட்டு ஃபுல்லா போடுங்க. நீங்க பண்ணாலே போதும், உங்க வீட்டுல வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபில் ஆகுறத பார்க்கலாம். அண்ட் நல்ல ஒரு சாங்ஸ், ஹை வைப்ரேஷன் சாங்ஸ் அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம், எல்லா சஹஸ்ரநாமமும், வேல்மாறல், ஹனுமான் சாலிசா, இந்த மாதிரி சாங்ஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் ஈவினிங் 6 மணில இருந்து ஒரு கொஞ்ச நேரம் உங்க வீட்டுல வந்து ஓட விடுங்க.
நீங்க உங்களால சேர்ந்து கூட வந்து பாடணும் அப்படிங்கறது கூட அவசியம் இல்ல. எல்லா வார்த்தைகளும் நம்ம வாய்க்குள்ள பூந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி எல்லாம் நம்ம பாடணுங்கிறதெல்லாம் முடியாது. கந்த சிருஷ்டி கவசம், கந்த குரு கவசம் எவ்வளவு இருக்கு. அதெல்லாம் நம்ம பாடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்ல. நீங்க வந்து வீட்டுல போட்டு விட்டா கூட போதும், உங்க காதுல அது விழுந்தாலே போதும். சோ சர்சரநாமம் கண்டிப்பா வந்து வீட்டுல போட்டு கொஞ்ச நேரம் அந்த சவுண்ட வந்து கேட்கிற ஒரு ஹேபிட்ட வந்து நீங்க எல்லா வீட்லயும் நீங்க வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. இன்ஃபேக்ட் ஒரு முஸ்லிம் பொண்ணு என்கிட்ட வந்து படிக்க வந்தா. அவ வந்து she used to tell, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நான் ஊட்டி விடுவேன் மேம் அப்படின்னு. அவளுக்கு வந்து அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இது, ஒரு ஸ்பிரிச்சுவலா இது யூனோ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சாமியோடுது அப்படிங்கிற இன்டென்ஷன் கிடையாது. அந்த சவுண்ட் வைப்ரேஷன், அந்த சவுண்டோட வைப்ரேஷன் வந்து கிரியேட்ஸ் அந்த இடத்தோட வைப்ரேஷனையே மாத்தக்கூடிய தன்மை அந்த சவுண்ட்ஸுக்கு இருக்குங்கிறதுனால அதை வந்து அவ பிளே பண்ணிட்டே இருக்க, நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற தப்பு கிடையாது. சோ இந்த மாதிரி நீங்க குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பண்ண உங்களோட சரௌண்டிங்ஸ் வைப்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரேக்கி மாதிரி எனர்ஜி ஹீலிங், செல்ஃப் ஹீலிங் கத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி. கத்துக்கிட்டு நீங்க உங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ண மத்ததெல்லாம் வந்துட்டு தானா அமைய ஆரம்பிக்கும். நீங்க வந்து நிறைய அபண்டன்ஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் அது மூலமா யூ வில் ஸ்டார்ட் உங்களோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்து எல்லா பக்கத்துல இருந்தும் வர்றதுக்கான சாத்தியம் ஏற்படும். அண்ட் இன்னொன்னு நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நான் காலையில எழுந்திருப்பேன், பிரஷ் பண்ணி குளிப்பேன், சாப்பிடுவேன், ஆஃபீஸ் போவேன், ஈவினிங் திரும்பி வீட்டுக்கு வருவேன், டிவி பார்ப்பேன், தூங்குவேன். திஸ் இஸ் மை ரொட்டீன். ஓகே. ஆனா எனக்கு வந்துட்டு லைஃப்ல வந்து பணம் வரணும், நான் அது பண்ணணும், இது பண்ணணும், எதோ பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட் மட்டும் நம்ம போடுறோம். ஆனா நம்ம லைஃப்ல வந்துட்டு we are not ready to change anything. எது பண்ணாலும் நாங்க வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம். எங்களுக்கு வந்து உட்கார்ந்த இடத்துலயே எல்லாமே வந்து சேரணும் அப்படின்னா அது வந்து சாத்தியப்படாது. நீங்க அஃபர்மேஷன் சொல்றதா இருந்தாலும் சரி, நம்பர் ஃப்ரீக்வன்சி ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆகுது, அஃபர்மேஷன்ஸும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஆனா அஃபர்மேஷன்ஸ் ஒர்க் ஆகுறதுக்கும் நம்பர் ஃப்ரீக்வன்சி ஒர்க் ஆகுறதுக்கும் உங்களோட ஃப்ரீக்வன்சியை நீங்க ஹை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் உங்க டைம் ஒதுக்கி அதுக்காக நீங்க வந்து ஒர்க் பண்ணி, அண்ட் நீங்க எதுக்காக ஓடுறீங்களோ அந்த வேலையை வந்துட்டு நீங்க வந்து பண்ணணும். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்து உங்களால பார்க்க முடியும். 4 நாள் பண்ணிட்டு 5வது நாள்ல எனக்கு கிடைக்கல, அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா கண்டிப்பா கஷ்டம். சோ எதா இருந்தாலும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்டா பண்ணுங்க. வீட்டோட எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுங்க, உங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுங்க, தேவையில்லாத செலவுகளை நீங்க குறைங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு 10 ரூபாய் நீங்க சம்பாதிச்சீங்கன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு 50 பைஸ் வந்து மத்தவங்களுக்கு தானம் பண்ணுங்க. நீங்க மத்தவங்களுக்கு தானம் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கையிருப்பு அதிகமாகும். நீங்க எவ்வளோ நீங்க வந்து கொடுக்க ரெடியா இருக்கீங்களோ வந்து அவ்வளோ வந்து வாங்கிக்கக்கூடிய, அப்சர்வ் பண்ணி யூனிவர்ஸ்ல இருந்து வாங்கிக்கக்கூடிய எனர்ஜி லெவல் உங்களுக்கு வந்து சேரும். Yeah, hope I answered. Okay, next question please. தூக்கமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. தூக்கம் கம்மியா இருக்கு, தூங்கணும் நினைச்சோம் தூங்க முடியல. தூக்கம், you can get healing from ப்ராப்பரா ஒரு நல்ல ஹீலர்ஸ் கிட்ட போய் நீங்க ஹீலிங் வாங்கிக்கலாம். ஆர் செல்ஃப் ஹீலிங் நீங்களே கத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் நீங்க அனுபவிக்கலாம். சோ நீங்க வந்துட்டு ஹீலிங் கத்துக்கிட்டு பண்ணுங்க. பண்ணும்போது உங்க தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சரியாகிறத நீங்க பார்க்கலாம். இன்ஃபேக்ட் என்னோட ஃபேஸ்புக்கா அது என்னது இன்ஸ்டாகிராம் போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் ஒரு இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்களோட தூக்கம் சரியாயிடுச்சுன்னு சொல்றது உங்களால பார்க்க முடியும். சோ தூக்கம்னா நீங்க வந்துட்டு நீங்க
ஹீலிங் கத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே ஒரு செகண்ட். அங்கிள் உங்களை ஒரு 10 minutesல கூப்பிடுறாங்க. ஓகே அங்கிள், தேங்க்யூ. சாரி. ஸோ எனர்ஜி ஹீலிங் நீங்களே கத்துக்கிட்டு பண்ணுங்க, தூக்கம் வந்து ஈஸியா வந்துடும். இல்ல அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ட்ரை கவுண்டிங் நம்பர்ஸ் பேக்வர்ட்ஸ். படுத்துட்டு ஸ்டார்ட் கவுண்டிங், 100ல இருந்து ஒவ்வொன்றா பேக்வர்ட்ஸ்ல வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்லோவா உங்க மூச்சை வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே பேக்வர்ட்ஸ்ல வந்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஆனா ஏஜ் ரிலேட்டட் தூக்கம் வரல, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்னால எனக்கு தூக்கம் வரல, உடம்புல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, வலி இருக்கு, அதனால தூக்கம் வரல அப்படிங்கிறவங்க எல்லாம் ப்ளீஸ் ஒரு நல்ல டீச்சர் கிட்ட எனர்ஜி ஹீலிங் கத்துக்கோங்க. ரேக்கி மாதிரி பயிற்சிகள் கத்துக்கிட்டு பண்ணுங்க. ரேக்கி வந்து ரொம்ப எஃபெக்டிவ் தூக்கத்துக்கு, நான் கேரண்டி. ஓகே, நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து தூக்கம் வரும். தூக்கத்துக்கான எல்லா பிரச்சனையும் உங்களால சரி பண்ண முடியுது. இப்ப கூப்பிட்டவர் கூட அதுக்காக தான் கூப்பிட்டுருக்காரு. அண்ட் ஹி ஸ்லீப்பிங் வெல் இப்போ. ஓகே, சூப்பர் கொஸ்டின்மா. ஆக்சுவலா வந்து யாரோ ஃபோன் பண்ணாங்க, எமர்ஜென்சி என்னன்னு தெரியல. ஃபைனல் ஒரே ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி. அதான் நீங்க இது ஸ்பெஷல் சைல்ட பத்தி பேசிட்டீங்க, அது ரிலேட்டான கேள்வி தான் ஆக்சுவலி. இப்போ ஸ்பெஷல் சைல்டு வந்து கத்துவாங்க, ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கு, அவங்க வந்து ரிலேட்டட் டு வந்து ஸ்லீப் தான். அவங்க வந்து தூங்குறது வந்து நைட்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அவங்களுக்கு எஜனைஸ் பண்ணும்போது, ஹீலிங் கொடுக்கும்போது அவங்க தூங்குவாங்களா, டீப் ஸ்லீப் போக முடியுமா? எப்போ பார்த்தாலும் நைன்னு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒர்க் பண்ண விடாம, இதெல்லாம் கொஞ்சமாச்சு கம்மி பண்ண முடியுமா? இன்னும் ஃபுல்லா கியூர் ஆகணுன்ற அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் ஸ்டேபிளா ஒரு அளவுக்காச்சு, மினிமம் நம்மளுக்கு கெப்பாசிட்டி அளவுக்காச்சு பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபைனல் கொஸ்டின் முடிச்சோன்னு வாங்கிட்டு படிச்சு. டு பி ஹானஸ்ட், ஒரு I have seen lot of special children. நிறைய ஸ்பெஷல் சில்ட்ரனோட பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்துட்டு ஹீலிங் கொடுத்துருக்கோம். இனிஷியல் ஃபியூ டேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் ஆனா நீங்க வந்து ஹீலிங் கொடுக்க அந்த குழந்தைங்களோட மைண்ட் காம் ஆகுறத வந்துட்டு நல்லா பார்க்கலாம். ஒரு 2 hours 3 hours தூங்குற குழந்தை அழகா 5 hours 6 hours தூங்குறதையும் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நாங்க பார்த்திருக்கோம். ஸோ யூ கேன் கிவ் ஹீலிங். அந்த குழந்தைக்கு வந்து ஹீலிங் கொடுக்க அந்த குழந்தையோட இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு, பார்க்கலாம். ஆனா அதுக்கு தேவை என்ன அப்படின்னா, ஒரு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு தப்பா நினைக்காதீங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 4 நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு டைம் இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்ற பேரண்ட்ஸ நான் பார்த்திருக்கேன். அப்போ அப்படி அவங்க வந்து சொல்லும் போது எனக்கு வந்து சீரியஸா எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு வேற எதுக்கு டைம் இருக்கு அப்படின்னு கேட்கணும் போல் தோணும். பட் ஐ டோன்ட் நோ, ஐ எம் சாரி ஃபார் தட். ஏன்னா உங்களோட ப்ரையாரிட்டி நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்க ஒரு 10 minutes அப்படின்னு ஒதுக்கி நீங்க அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஹீலிங் கொடுக்க அந்த குழந்தைகிட்ட கண்டிப்பா வந்து நிறைய மாற்றங்கள் வந்து பார்க்க முடியும். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். சோ கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். அண்ட் தூக்கம் இல்லைங்கிறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல தூக்கம் வருது. உடம்புல பெயின் இருக்கு. கேன்சர் பேஷண்ட்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ்லயே டிடெக்ட் பண்ணி ஸ்டேஜ் 1லயே ஸ்டேஜ் 2லயே வந்துட்டு நீங்க வந்து கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சு உடனே வந்துட்டு நீங்க வந்து எனர்ஜி ஹீலிங் கத்துட்டு நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க, ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கேன்சரை கூட நீங்க வந்து கம்ப்ளீட்டா சரி பண்ணலாம். நான் பார்த்திருக்கேன், அதனால நான் தைரியமா சொல்லலாம். அண்ட் நீங்க வந்து இல்ல ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம், கீமோ கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற பேஷண்ட்ஸா இருந்தா கூட கீமோ
கீமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீலிங் நிறைய பேர் வந்துட்டு ஹீலிங் வாங்கும் போது எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் வந்துட்டு நான் நல்லா தூங்குறேன், எனக்கு வந்து வலி வந்துட்டு ரொம்ப கம்மி ஆகுது, நான் நல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட வலி வந்துட்டு 1 to 10 வலி வந்து 10 வலி அப்படின்னா ஹீலிங் கொடுத்த அடுத்த செகண்ட் அவங்க வலி வந்துட்டு ஈஸியா வந்து 6-7 வந்துடுது. நான் சொல்றது 1-2 ஹீலிங் 6-7க்கு வலி வந்துடுது. அவங்க பண்ண அவங்களோட வலி வந்து நல்லாவே டிக்ரீஸ் ஆகுறது அப்படிங்கறது வந்துட்டு கண் கூட நான் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். சோ எனி பெயின் இன் யோர் பாடி, இது வந்துட்டு நான் சொல்றது எக்ஸ்ட்ரீம் கேன்சர் கேஸுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நம்ம நார்மலா நம்மள மாதிரி ஆட்கள் இப்போ நம்ம அம்மாக்கள் எல்லாம் வந்து கிச்சன்ல நின்று வேலை செஞ்சுட்டு குதிகால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்றது, ஷோல்டர் வலிக்குது. இப்பெல்லாம் நிறைய பேத்துக்கு வந்து ஷோல்டர் இந்த கை வலி ஜாஸ்தி ஆகிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சோ இந்த மாதிரி வலி எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து குறைஞ்சு சரியாகிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, பிபி வந்து ஒருத்தர் வந்து டோட்டலா வந்து டேப்லெட் வந்து நான் ஸ்டாப்பே பண்ணேன் அப்படின்னு சொன்ன ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஸோ சுகர் அதே மாதிரி பல வருஷமா எங்கேயோ இருந்த சுகர் வந்து நாங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி இட் இஸ் இன் வெரி குட் ஸ்டேட். மருந்து வந்து டோசேஜ் வந்து கம்மி பண்ணி இப்போ வந்து மினிமம் டோசேஜ்ல இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நாங்க கேட்டுட்டே இருக்கோம். ஸோ இது வந்துட்டு என்ன சொல்றது, யூ நீட் டு ட்ரை. திருப்பதி பெருமாளோட தரிசனம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருந்தோம்னா கேட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு புரியாது. ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணாதான் நமக்கு தெரியும் இல்லையா அது எப்படி இருக்கு அப்படின்னு. சோ அந்த மாதிரி நீங்க கடல்ல போய் ஒரு தடவை முங்கி எழுந்தாதான் கடல்ல வந்து முங்கி எழுந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும். நான் பாட்டுக்கு கடல்ல போய் முங்குனா இப்படி இருக்குன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டே இருந்தேன்னா யூ நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களால வந்து டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இட் இஸ் வண்டர்ஃபுல் டிஃபரன்ஸ். ஐ கேன் ப்ராமிஸ் உங்க லைஃப் வந்து நிறைய சேஞ்சஸ் உங்களால பார்க்க முடியும் கன்சிஸ்டன்டா நீங்க பண்ணா. 4 நாள் பண்ணிட்டு 5வது நாள் பண்ணல அப்படின்னா கஷ்டம். கன்சிஸ்டன்டா நீங்க பண்ணும்போது டெஃபினட்டா உங்களால வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். நாங்க பார்த்திருக்கோம், நிறைய பேர் பார்த்திருக்காங்க. சோ அதனால நீங்க வந்து பண்ணுங்க. குழந்தைங்களுக்கானாலும் சரி, சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மகான்கள், ஒவ்வொரு சித்தர்கள் மக்களுக்கு எது தேவைப்படுது அப்படின்னு பார்த்து அந்த மக்களுக்கு தேவையான ஒரு சில கல்வியை வந்து கத்து கொடுத்துட்டு போவாங்களாம். அப்படி வந்து இப்போ இந்த ஸ்டேட்ல நமக்கு இது ரொம்ப ஈஸியா எல்லாத்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலைய நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. சோ நம்ம அதை யூஸ் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கலாம். ஓகே, சோ எல்லாரும் பாசிட்டிவா இருங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே நினைங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. 4 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, தண்ணி வாங்கி கொடுங்க, அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறது நிறுத்துங்க, உங்களோட எண்ணங்களை நீங்க தூய்மையா வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? சோ இந்த வார்த்தையோட I'll end my session. எல்லாரும் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி குடிங்க. பிகாஸ் ஆஃப்டர் ஹீலிங் உங்களுக்கு வந்துட்டு நீங்க தண்ணி குடிக்கும் போது உங்களோட பாடியோட டாக்ஸின்ஸை ஈஸியா ஃப்ளஷ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் ஐ திங்க் நெக்ஸ்ட் மந்த் கிளாஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் கிளாஸஸ்க்கு வரும்போது இஃப் நீங்க சேம் செட் ஆஃப் பீப்புள் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீப் யுவர் கொஸ்டின்ஸ் இன் ஹேண்ட். கொஸ்டின்ஸ் கேட்டாதான் உங்களுக்கான பதில் வரும். அண்ட் be free to ask any questions and be open to learn. Okay, so thank you. We'll end this session here. Thank you so much. Once again, thank you.